அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஈத் முபாரக். ரொம்ப நாள் ஆச்சு லாங் வீடியோ, கிட்டத்தட்ட 2 months இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஈத் விலாகில் உங்கள் எல்லாரும் கூட கனெக்ட் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப ஹாப்பி. லாங் விலாக் பார்க்குற சில சப்ஸ்கிரைபர் இருப்பீங்க, ஷார்ட்ஸ் மட்டும் பார்க்குற சில சப்ஸ்கிரைபர் இருப்பீங்க. பட் மோஸ்ட்லி இந்த லாங் வீடியோவில் உள்ளவங்க தான் வந்துட்டு க்ளோஸ் டு ஹார்ட். பிகாஸ் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஷார்ட்ஸ் கூட ஃபீட்ஸில் வரும், ஸ்வைப் பண்ணிட்டு போவாங்க. மேபி அது பிடிச்சி போய் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களும் இருக்குது. பட் லாங் வீடியோ வந்து நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணிவிட்டு இனிஷியல் ஸ்டேஜ்லலாம் எனக்கு சப்போர்ட் பண்ணது எல்லாமே லாங் வீடியோலேருந்து தான். ஸோ அதனால் எனக்கு லாங் வீடியோ போடும்போதெல்லாம் ஒரு கனெக்டிவிட்டி இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஈத் விலாகில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். எல்லாருக்கும் சூப்பராக இந்த ஈது போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். எங்களுக்கும் அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக போச்சு. உங்களுக்கு ஈதெல்லாம் எப்படி போச்சு அப்படிங்கிறத மறக்காமல் காமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வந்து 2 days பிஃபோர். ஹென்னா போடுறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா முன்னாடிலாம் கை ஃபுல்லாக போட்டுட்ருப்பேன். பட் இப்போ அந்த மாதிரிலாம் இல்லை. அது மெயின் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஹென்னா ஸ்டென்சில்ஸ் வந்து கண்டிப்பாக லைஃப் சேவர்னு தான் சொல்லுவேன். அவ்வளோ ஈஸியாக இருக்குது. எனக்கு வந்து அரைச்ச மருதாணி அச்சு போடுறத விட இது நல்லா இருக்குது. நல்லா கொஞ்சம் மாடர்ன் டிசைனாக இருக்கு இல்லையா, அதனால் ஸோ டக்குன்னு ரிமூவ் பண்ணி ஈஸியாக ஸ்டிக் பண்ணி ஒட்டியாச்சு. அப்புறம் வந்து டிப் நான் யூஸ் பண்ணி நெயில்ஸ்க்கு வந்து கேப்பெல்லாம் வச்சாச்சு. சின்னதாக ஒரு டிசைன் மட்டும் கொடுக்கணும்னு நினச்சேன். அதனால சரி நம்ம தான் ஒரு ஆர்டிஸ்டாச்சு, கொஞ்சமாக வந்து கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங், இதுக்கு மொதல் நாள் நினைக்கிறேன். ஆமாம், மொதல் நாள் தான். ஸோ அப்போ வந்துட்டு பார்த்தோன்னாக்கா இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் வந்து மொதல் நாள் வாங்கும்போது எனக்கு வேலை ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. அதையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறம் கறி வாங்குவோம். ஸோ அதையும் எடுத்து வச்சுட்டு ரொம்ப ஹெக்டிக்காக அந்த டேவே போகிற மாதிரி இருக்கும். அதனாலேயே ஒரு 2 days பிஃபோராகவே கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி வெங்காயம், கொஞ்சம் அன்றைக்கி தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் தேவைப்படும் இல்லையா, அதெல்லாம் வாங்கி கொஞ்சம் 2 days முன்னாடியே வந்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி ஸ்டோர் பண்ணுறது. ஏன்னா இது எடுத்து வைக்கிறது தான் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 hour கிட்ட ஆகிடுது. இந்த புதினா மல்லி அதெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி டப்பாவில் போட்டு வைக்கிறது. ஸோ எனக்கு மட்டும் தான் இப்படியா, இல்லை எனக்கு மட்டும் தான் இந்த மாதிரிலாம் நடக்குதா, இல்லை எல்லார் வீட்லேயும் இதே மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஸோ அதை தொடச்சி அதை க்ளீன் பண்ணி வைக்கிறதே ஒரு பெரிய வேலை. அதுக்கெல்ல ஃப்ரிட்ஜையும் கொஞ்சம் அப்பப்போ க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் எடுத்து ஆர்கனைஸ் பண்ணிட்டாக்கா ஒரு முக்கியமான வேலை முடிஞ்சா மாதிரி. நான்வெஜ் எல்லாம் வந்து பார்த்தோன்னாக்கா நெக்ஸ்ட் டே வாங்கிக்கலாம், வெள்ளிக்கிழமை ஆர்டர் இருப்பாங்க. ஸோ அப்போதைக்கு வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு இருந்துட்டேன். ஸோ இந்த ஒர்க் முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் ரீசெண்டாக என்னோட ஒரு 2 years முன்னாடி ஈத் விலாக் வந்து பார்த்துருந்தேன். அதில் வந்து பார்த்தோன்னா குக்கீஸ் எல்லாம் வந்து பேக் பண்ணியிருந்தேன். சரி இந்த வருஷமும் நான் குக்கீஸ் பேக் பண்ணலாமே அப்படி நம்ம ஒரு குக்கீஸ் பிஸ்னஸ் வேறு ஏதாவது ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதாவது குக்கீஸ் வந்து மெனுவில் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளும் வந்து குக்கீஸ் வீட்டுக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட்டர் குக்கீஸ் தான் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா மில்க் சாக்லேட் குக்கீஸும் அதுக்கப்புறம் நட்ஸ் போட்டு என் ஹஸ்பண்ட்காக நட்ஸ் குக்கீஸும் வந்துட்டு பண்ண போகிறேன். ஸோ குக்கீஸ் வந்து பார்த்தோன்னாக்கா நிறைய சைஸில் பண்ணிக்கலாம். ஜெயண்ட் குக்கீஸ், மீடியம் சைஸ், அப்புறம் ஸ்மால் சைஸ், குட்டி குட்டி காயின் சைஸ் கூட பண்ணிக்கலாம். நான் வந்து பெரிய சைஸாகவே பண்ணுவேன். எனக்கா இது மற்ற குக்கீஸ் மாதிரி கிறிஸ்பியாக இருக்காது. நமக்கு நல்லா சாஃப்டாக ஒரு கேக்கி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். அது மாதிரி கேக் அளவுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்காது. பட் அந்த குக்கீஸ்க்கான கேரக்டரிஸ்டிக் வந்துட்டு அதில் இருக்கும். ஸோ நான் 2 பேட்சாக பிரிச்சுக்கிட்டேன். சொன்ன மாதிரி மில்க் சாக்லேட் போட்டு ஒரு பேட்ச்சு அவனை வந்து 200 degree Celsiusக்கு ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 18 to 20 minutes வச்சு எடுத்தால் போதும். ஆக்சுவலி half of the minute வந்து ராட் வந்து மேலேயும் கீழேயும் ஆன் ஆகிருக்கணும். லாஸ்ட்டு ஒரு half of minutesக்கு வந்து மேலே மட்டும் ராட் ஆன் ஆகிருக்கணும். அப்போ தான் மேலேயும் அந்த கலர் வந்து நல்லாயிருக்கும். ஸோ ஃபஸ்ட் பேட்ச் வந்து வச்சு எடுத்தாச்சு. செகண்ட் பேட்ச்க்கு வந்து நட்ஸு. இன்றைக்கி வந்து நான் கேஷ்யூஸ், ஆல்மண்ட், அப்புறம் ரைஸ் இந்த 3 எடுத்துருக்கிறேன். இது கூட வால்நட்டும் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஆக்சுவலி இந்த நட்ஸ் குக்கீஸில் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் கூட சேர்க்கலாம். அது கூட நல்லாயிருக்கும். ஸோ நட்ஸ் குக்கீஸ் தான் ஆக்சுவலி வந்து சாக்லேட் குக்கீஸை விட ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இது ஃபுல்லாக வந்து பார்த்தோன்னாக்கா பட்டர் தான் வந்து மெயின் இன்க்ரீடியன்ட்டு. பட்டரோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். பட்டர் பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த பட்டர் குக்கீஸ் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ நம்ம ப்ரௌனி ட்ரீட்டில் குக்கீஸும் சேல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு ப்ரௌனிஸ் அண்ட் குக்கீஸ் எது வேணுனாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். குக்கீஸ் எல்லாம் சூப்பராக கூல் டவுன் ஆனதுக்கப்புறமா நம்ம ஏர்டைட் பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணணும். அப்படி ஸ்டோர் பண்ணோன்னாக்கா நமக்கு 1 week to 10 days வரைக்கும் சூப்பராக அது வந்து லைஃப் வரும். ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து இதுக்கு மொதல் நாள் பிறையெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் நோம்பெல்லாம் திறந்ததுக்கப்புறம் குரான் சஜதா செய்ய வேண்டியது இருந்தது. அது வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வீடு ஃபுல்லாக லைட்ஸ் எல்லாம் ஆன் பண்ணி வீட்டில் பக்கூர் எல்லாம் போட்டு எல்லாமே பண்ணும்போது அந்த ஈத் வைப் ரொம்பவே நல்லாயிருக்கும். அன்றைக்கி டின்னர் வந்து சிக்கன் கறியும் தோசையும் தான் வந்து சாப்பிட்டோம். டின்னர் எல்லாம் முடிச்சாச்சு. ஒரு 8:30 போல். சரி ப்ரிப்பரேஷன் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டேன்.
ஈதுனாலே ஃபஸ்ட்டு பண்ணக்கூடியது வந்து வட்டலப்பம். ஸோ வட்டலப்பம் இல்லாத ஈதே கிடையாது. ஸோ வட்டலப்பம் வந்துட்டு பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். ஆக்சுவலி ப்ரௌன் சுகர் பண்ணலாமா இல்லை வந்துட்டு கருப்பட்டி கூட வாங்கி வச்சு பண்ணலாமான்னு நினச்சேன். அதுக்கப்புறம் கருப்பட்டி வாங்கவே மறந்துட்டேன். லாஸ்ட் மினிட்ல ஞாபகம் வந்துச்சு. சரி ஓகே, வழக்கம் போல் ஒயிட் சுகர்லேயே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் சுகர்லேயே வந்து வட்டலப்பம் பேட்டர் ரெடி பண்ணிட்டேன். இந்த வட்டலப்பத்தோட சூப்பர் ஈஸியான ரெசிபி வந்து நான் ஷார்ட்ஸில் வந்து வீடியோ வந்து போட்டிருக்கேன். அண்ட் ஃபுல் லென்த் வீடியோவும் இருக்குது. அது 2 வீடியோவும் நான் வந்து மேலே வந்து கார்ட்ஸில் கொடுக்குறேன், ஸ்க்ரீனில் வந்து டேக் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். குவிக் அண்ட் ஈஸியாக பண்ணிடலாம். பேசிக் பிகினர் கூட பண்ணிடலாம். நான் இன்றைக்கி வந்து ப்ரெஷர் குக்கரில் பண்ணல, ரைஸ் குக்கர்லேயே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்சமாக ஒரு 1 இன்ச்சுக்கு மட்டும் தண்ணி வச்சுட்டு ஒரு ஸ்டாண்ட் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து பேன் வச்சுட்டு மூடிட்டேன். கொஞ்சம் நம்ம ப்ரெஷர் குக்கரில் குக் பண்ணுறதை விட எக்ஸ்ட்ராவாக நமக்கு ஒரு 20 மினிட்ஸ் ஆகும். அது பாட்டுக்கு குக் ஆகணும்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். அண்ட் இங்கே வந்து பார்த்தோன்னா மட்டன் கறிக்கு வந்து மட்டன் தாளித்து வேக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ புதுசாக இந்த ப்ரெஷர் குக்கரும் வந்துட்டு வாங்கியிருந்தேன். அன்றைக்கி தான் டெலிவரி ஆயிருந்தது. ஸோ அதிலே வந்துட்டு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். யூஸ்வலாக வந்து நார்மல் இண்டானியம் ப்ரெஷர் குக்கராக, அது பேர் அலுமினியமா எதுன்னு தெரியல, அந்த ப்ரெஷர் குக்கர் வந்துட்டு அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நிறையா சொல்கிறாங்க. ஸோ நானுமே வீட்டில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்கிரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கி பண்ணிகிட்ருக்கேன். அதில் வாங்கினது தான் இந்த 5.5 லிட்டர் SS ட்ரைப்ளே ப்ரெஷர் குக்கர். ஸோ இது வந்துட்டு பார்த்தோன்னாக்கா செம்ம டீலில் கிடச்சி 1900 ருபீஸ்க்கு தான் நான் வாங்கினேன். இதோட லிங்க்குமே நான் ஸ்க்ரீனில் டேக் பண்ணுறேன், ப்ராடக்ட் லிங்க்லேயும் வந்து கொடுக்குறேன், வேணும்னா வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ மட்டன் கறிக்கு எண்ணெய், வெங்காயம் வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா தாராளமாகவே போட்டுக்கணும் மட்டன் கறிங்கிறதுனால. அப்புறம் தக்காளி, பச்சை மிளகா, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இது எல்லாத்தையும் மட்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம மட்டனை சேர்க்க வேண்டியதான். ஆக்சுவலி எனக்கு டிஃப்ரென்ஸ் என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னா, இந்த ப்ரெஷர் குக்கருக்கும் அதுக்கும் இதில் ஒரு சின்ன ஒரு வெங்காய பீஸு கூட ஒட்டவே இல்லை. அவ்வளோ சூப்பராக இருந்தது. பிகாஸ் பாட்டம் ஹெவியாக இருக்கிறதுனால. பட் எனக்கு இதில் ஒரு கான்ஸ் மட்டும் என்னென்னாக்கா, அந்த ஹேண்டில் வந்து கொஞ்சம் ஷார்ட்டனாக இருந்த மாதிரி இருந்துச்சு. மற்றபடி இந்த ப்ரெஷர் குக்கர் செம்ம சூப்பராக இருக்குது. மட்டனெல்லாம் வந்து ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அண்ட் தேவையான அளவு உப்பு அதையும் சேர்த்துட்டுக்கப்புறமா ப்ரெஷர் குக்கரில் ஒரு 3 to 4 விசில் மட்டும் வச்சுட்டு அப்படியே ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அது திறந்து கூட பார்க்க வேணாம். மறுநாள் காலையில் நம்ம வந்து ஏர்லி மார்னிங் எழுந்துச்சி பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோம் இல்லையா, அப்போதைக்கு மறுபடியும் தேங்காய் மசாலாலாம் கரைச்சி ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டேன். கையோடையே கடல் பாசியும் காய்ச்சி ஊற்றிட்டேன். இது 3 ப்ரிப்பரேஷன் மட்டும் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே படுத்தலான்னு சொல்லிட்டு போயாச்சு. ஒரு 10:30 இருக்கும்னு நினைக்கிறேன் படுக்க வந்தாச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் வந்து எடுத்து வச்சிடலாம், ப்ளஸ் வந்துட்டு நமக்கு வீடியோவில் காட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். ஸோ இந்த ட்ரெஸ் வந்து பார்த்தோன்னாக்கா இது ஒரு சல்வார் சூட். இது மெட்டீரியலாக தான் நான் வாங்கி ஸ்டிச் பண்ணியிருந்தேன். ஒரு 6 months பிஃபோர் வாங்கினது. இங்கே வந்துட்டு தெரிஞ்சவங்க கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்ட வாங்கினது தான். நல்ல ஒரு எம்ப்ராய்ட்ரி ஒர்க்கு, அதுக்குள்ளே நிறைய வந்து சீக்வன்ஸ் ஒர்க் அதுன்னு சொல்லிட்டு இருந்துச்சு. நடுவில் மட்டும் இந்த மாதிரி ஒர்க் வரும். சைடில் வந்து டாப் எல்லாமே நார்மல் ரயான் ஃபேப்ரிக், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் எனக்கு மெயினாக வந்து இதில் ஷால், பேண்ட் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. மெட்டீரியல்லாம் வாங்கி ரொம்ப வருஷம் அது மோஸ்ட்லி ரெடிமேட் தான் வந்துட்டு வாங்குவேன். மெட்டீரியல் வந்துட்டு இது ஒன்று வாங்கி ஸ்டிச் பண்ணேன், நல்லா இருக்குது. ஸோ அதனால் இன்னும் போடவே இல்லை, வச்சுருக்கிறேன். அண்ட் இந்த ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜூமியில் வாங்கியிருந்தது. நல்லா இப்போ ஒரு கேரளா சூட்டெல்லாம் இப்போது ஏலைன் குர்த்தி மாதிரி வந்துட்டு சிகரெட் ஃபிட் பேண்ட் வித் லாங் துப்பட்டா வருது இல்லையா, அந்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங்காக ஒரு ட்ரெஸ் தான் வந்து வாங்கியிருந்தேன். 2 சைட்லையுமே வந்துட்டு நல்ல ஒரு சில்க் த்ரெட் ஒர்க் வந்து ஃபுல்லாக கொடுத்துருந்தாங்க. நல்ல வெயின்ஸ், ஃப்ளார்ஸ் எல்லாம் போட்டு நடுவில் வந்துட்டு கர்தானா ஒர்க் வந்து கொடுத்துருந்தாங்க. பார்க்க யூனிக்காக இருந்துச்சு. ப்ளஸ் மெயின் வந்து நல்ல இந்த லாங் வீ நெக் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுதான் இப்போ ட்ரெண்டிங்காகவும் இருக்குது இல்லையா. ஸோ அதனால் நான் அது வந்து பிக் பண்ணியிருந்தேன். என்கிட்ட இல்லாத ஒரு பீகாக் ப்ளூ கலர், ஸோ அதனால் இது வாங்கியிருந்தேன். இது வந்து நார்மல் சல்வார் சூட் தான், இதுவும் ரெடிமேட் தான். இதுவுமே நான் ஜூமியில் தான் வந்துட்டு வாங்கியிருந்தேன். இதில் வந்து பார்த்தோன்னாக்கா என்னோடய சைஸ் கிடைக்கல. ஒரு சைஸ் பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு இந்த ட்ரெஸ் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த காலை நின்று வாங்கினேன். எனக்கு இந்த கலர் பிடிச்சிது. ப்ளஸ் வந்து இந்த டாப்போட லென்த் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரியான லென்த் இருந்துச்சு. எப்போவுமே லாங் டாப் தான் வந்து போட பிடிக்கும். அந்த மாதிரி கிடச்சனால அதை எடுத்துக்கிட்டேன். அப்புறம் இந்த சாரியும் வந்து பார்த்தோன்னாக்கா இப்போது ட்ரெண்டிங்காக ரீசெண்டாக நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. கடையில் இருந்துச்சு, டக்குன்னு தூக்கிட்டேன். ஃபேமிலியில் எல்லாருமே இந்த மாதிரி சாரி வாங்கிட்டோம். இதில் வந்து பார்த்தோன்னா எஸ்பெஷலி ஃபேப்ரிக் ரொம்ப 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 சாஃப்ட், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ப்ளஸ் இந்த கலர் காம்பினேஷன் எனக்கு பிடிச்சதுனால நான் வாங்கியிருந்தேன். பட் எப்போ கட்டுறதுன்னு தெரியல இருக்குது. ஃபைசினுக்கு வந்து இந்த ஷர்ட் ஹஸ்பண்ட் வந்து சென்னையிலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சைனீஸ் காலர்னால் ஃபைசினுக்கு எப்போதும் மோஸ்ட்லி செட் ஆகும். அது கூட வந்து பெருநாக்கு வெள்ளைக்கிளி வந்து வாங்கியாச்சு. இந்த மெரூன் ஷர்ட்டுக்கு வெள்ளைக்கிளி ரொம்பவே நல்லாயிருக்கும் காம்பினேஷன். அதுக்கப்புறம் யூஸ்வலாக வாங்குகிற டிஷர்ட்டு, நார்மல் ஸ்லீவ்லெஸ் டிஷர்ட், அந்த மாதிரி கொஞ்சம் ட்ராக் பேண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் வந்து வாங்கியிருந்தேன்.
அண்ட் இந்த ஃபுல் ஸ்லீவ் டிஷர்ட்டுமே இதுவுமே நல்ல சூப்பர் குவாலிட்டி நல்லா இருந்துச்சு. இதுவுமே வந்து ஹஸ்பண்ட் சென்னையிலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்குது. நெக்ஸ்ட் டைம் தான் வந்து போடுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் காலையில் வந்து பார்த்தோன்னா ஒரு 4 மணிக்கு தான் அலாரம் வச்சு எழுந்திரிச்சேன். எழுந்திரிச்சோன்னா டிவியில் வந்து திக்ரெல்லாம் ப்ளே பண்ணிட்டு லைட்ஸ் எல்லாம் ஆன் பண்ணிட்டேன். திரும்ப காலையில் வந்து கொஞ்சம் பக்கூரெல்லாம் வந்து போட்டாச்சு. நானும் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ நைட்டு வந்து மட்டன் தாளித்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து இப்போ சிக்கன் வந்து காய்ச்சலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். பிகாஸ் இங்கே நெய்பர்ஸ்க்கெலாம் கொடுக்குறதுக்காக. ஸோ மட்டன் இன்னும் தேங்காய் மசாலாலாம் கரைக்கவே இல்லை. அது அப்படியே ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இங்கே சிக்கனுக்காக வந்து கிரேவி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மட்டனுக்கு எப்படி ரெடி பண்ணணும் அதே மாதிரி தான் சிக்கனுக்கும். பட் குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாகவே பண்ணுறேன். ஒரு 3 kg கிட்ட சிக்கன் வந்துட்டு வாங்கியிருந்தேன். ஸோ அப்படியே வந்து சிக்கன் கறி வந்து பண்ணிட்டேன். ஸோ மிளகாத்தூள், மஞ்சத்தூள் மட்டும் தான் வந்துட்டு போட்டு கொஞ்சம் வேக வச்சுட்டு, கொஞ்சம் ஹாஃப் குக் ஆனதுக்கப்புறமா கறி மசாலா, அதுக்கப்புறம் தேங்காய் பால் சேர்த்துட்டு ஒரு 1லேருந்து 2 விசில் மட்டும் வச்சு எடுத்தால் போதும். சூப்பராக சிக்கன் கறி ரெடி ஆகிடும். மட்டனுக்குமே வந்துட்டு பார்த்தோன்னாக்கா கறி மசாலாவும் தேங்காய் பால் இது 2த்தையும் மிக்ஸ் பண்ணி அதையும் கரைச்சி விட்டுட்டேன். மட்டன் வந்து நல்லாவே வெந்துருந்துச்சு 4 விசிலில். அதனால் ப்ரெஷர் குக்கர்லாம் திரும்ப வேக வைக்கல. நார்மல் ட்ரை பேன் இருக்கு இல்லையா, ஸோ அதுலேயே வந்துட்டு நான் மட்டன் கறியும் வந்து தேங்காய் பால் மசாலாலாம் கரைச்சி ஊற்றி கொத்தமல்லி புதினா கடைசியாக போட்டு அந்த மட்டன் கறியும் ரெடி பண்ணிவிட்டேன். இங்கே சிக்கனுமே வந்துட்டு ஒரு 2 விசிலுக்கு வச்சு எடுத்தாச்சு. ஸோ இந்த ஒர்க் முடிச்சதுக்கப்புறமா இட்லி ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மீன்வைல் நான் வந்துட்டு பார்த்தோன்னாக்கா நெய்பர்ஸ் கொடுக்க பிளான் பண்ணியிருந்தேன் சொல்ல இல்லையா ஃபுட்டெல்லாம். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு பரோட்டா அண்ட் வடை இது 2மே நான் கடையிலேயே வந்துட்டு ஆர்டர் பண்ணிட்டேன். பிகாஸ் வீட்டில் பண்ணிடலாம் சூப்பராக, எனக்கும் பண்ண தெரியும். ஆனால் வந்து ஒரு 10 to 15 பரோட்டாஸ்னால் வந்துட்டு பண்ணிடலாம். பட் ஒரு 30 பரோட்டாஸ் கிட்ட தேவைப்பட்டுச்சு. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம கடையிலே ஆர்டர் கொடுத்துடலான்னு ஹஸ்பண்ட் சொன்னாங்க. ப்ளஸ் கேஸுமே வந்து கொஞ்சம் கரெக்டாக நம்ம பார்த்து யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு. அதனால் கடையிலே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 days பிஃபோர் தான் ஆர்டர் கொடுத்துருந்தோம். ஸோ காலைல ஹஸ்பண்ட் ஒரு 5:30 போல் போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க. வடை அண்ட் தென் பரோட்டா அது 2மே. ஆக்சுவலாக இந்த ஈதுக்கு ஸ்பெஷல் பிரேக்ஃபாஸ்ட் என்ன தெரியுமா? இட்லி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த ரமதான் 30 நாளில் யார் வீட்லையாவது இட்லி சுட்டிங்களா அதை மட்டும் சொல்லுங்கள். ஏன்னாக்கா ஒவ்வொரு நாளுமே இப்போல்லாம் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. முன்னாடி இருந்த நோம்பெல்லாம் விட எல்லா பள்ளிவாசல்லையும் சரி, வீட்டில் செய்கிற சாப்பாடும் சரி, பசங்களுமே அப்படி தான் எதிர்பார்க்குறாங்க. மோஸ்ட்லி வந்துட்டு பரோட்டா இருக்கும். முர்த்தபா, ஜாலர், கோஸ் பரோட்டா, மந்தி, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி இப்படி தான் சாப்பிட்ருப்பீங்க கண்டிப்பாக அந்த 30 days-உமே. ஸோ இட்லி தான் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் அப்படியே ஆர்வமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு எல்லாருக்கும். அதனால் இட்லி கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு இட்லி செஞ்சாச்சு. அண்ட் வட்டலாப்பூ வந்து பண்ணியிருந்தாலே அதுவும் சூப்பராக வந்து இந்த ரைஸ் குக்கரில். அண்ட் தென் சிக்கன் கறியும் இங்கே ரெடி ஆகிடுச்சு. அண்ட் மட்டன் கறியும் மசாலா கரைச்சி அதுவுமே ரெடி ஆகிடுச்சு. ஸோ எல்லாத்தையும் குக் பண்ணி ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் நான் வந்துட்டு குளிக்க போயிட்டேன். ஸோ இதுதான் என்னோடய ஈத் அவுட்ஃபிட். ஒரு பீகாக் ப்ளூவில் வந்துட்டு ஒரு லாங் சல்வார் சூட். அது கூட வந்துட்டு இன்றைக்கி ஃபுல்லாக வந்து மினிமலாக ஜுவல்ஸ் வந்து பேர் பண்ணியிருந்தேன். எந்த இமிட்டேஷன் ஜுவல் இல்லாமல் சரி கோல்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோல்டு ஜுவல்லரிஸ் தான் பேர் பண்ணியிருந்தேன். குளிச்சுட்டு நான் ஃபைசன் ஹஸ்பண்ட் 3 பேரும் வந்து கிளம்பிட்டோம். ஸோ இப்போ தொழுறதுக்கு வந்துட்டு பார்த்தோன்னாக்கா என்னோடய இன்லாஸ் ஊருக்கு தான் வந்து கிளம்ப போகிறோம். 8 o'clock ப்ரேயர். ஸோ ஒரு 7 o'clockலாம் எல்லாருமே கரெக்டாக ரெடி ஆகிற மாதிரி ஆகிட்டோம். 7:15 கிளம்பிடலாம். இங்கேருந்து ஒரு 15 minutes வந்துட்டு ஊருக்கு போயிடலாம். ஸோ இதுதான் எங்களோட ஈத் அவுட்ஃபிட். அண்ட் அபாயம் வந்துட்டு புது அபாயம் எடுத்திருந்தேன். ஸோ இது வந்துட்டு பார்த்தோன்னாக்கா ஒரு மாதிரி நல்லா டார்க் ப்ரௌன்லேயே வந்து பார்த்தோன்னா ஒரு பிளாக் மிக்ஸ் ஆன மாதிரி. இது பிளாக்கோட கம்பேர் பண்ணி பார்த்தா தான் டிஃப்ரென்ஷியேட் தெரியும். தனியாக போட்டால் கொஞ்சம் தூரத்துலேருந்து பார்க்கும்போது பிளாக் மாதிரி தான் தெரியும். அதில் பிளாக் கலரில் லைட்டாக பாடி ஃபுல்லாகவே வந்து ஒரு லைனுக்கு வந்து ஒரு வெயின்ஸ் ஃப்ளார் மாதிரி பீட்ஸ் ஒர்க் வந்துட்டு இருக்கும். ஸோ ஹென்னா வந்து பார்த்தோன்னாக்கா நான் 2 தடவை போட்டேன். ஏன்னா ஒரு தடவை போட்டு வேலை பார்த்து ஜாமா கழுவி எல்லாமே கலைஞ்சி போச்சு. திரும்பியும் நான் வந்து ரீஅப்ளை பண்ணேன். அதில் தான் ஏதோ கொஞ்சம் ஸ்டெயின் வந்துருந்துச்சு. இப்போலாம் வேலை பார்க்குறதுலேயே வந்து மருதாணிலாம் இருக்க மாட்டுது. இன்னும் சொல்லப்போனால் இப்போ 3 days தான் ஆகுது இது முடிஞ்சு. அதுக்குள்ளேயும் கையில் எல்லா மெஹந்தியும் போயிடுச்சு.
ஸோ நாங்களும் வந்துட்டு கிளம்பிட்டோம். நான் என் மதர்-இன்-லா, என்னோடய நீஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து கிளம்பியாச்சு. ويعلم كتاب الحكمة ويزكيهم إنك أنت العزيز الحكيم الله أكبر. அல்ஹம்துலில்லாஹ் தொழுகையும் முடிஞ்சிடுச்சு. நாங்களும் வந்து ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் சலாம் கொடுத்துட்டு அங்கேருந்து வந்து கிளம்பிட்டோம். ஸோ வீட்டுக்கு வரும்போதே வந்துட்டு பார்த்தோன்னாக்கா, அங்கே கிளம்பும்போதே ஒரு 8:15 அந்த மாதிரி இருந்துச்சு. வீட்டுக்கு வரத்துக்கு ஒரு 8:30 அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ வீட்டுக்கு போனோன்னா செம ஒர்க் இருக்குது. பிகாஸ் ஃபுட்டெல்லாம் பேக் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணணும். ஸோ அதனால் நேராக வீட்டுக்கு போயிட்டோம். ஆக்சுவலி லாஸ்ட் இயர்லாம் வந்துட்டு பிரியாணி பண்ணுற ஒர்க் இருந்துச்சு. அது இன்னும் பெரிய வேலையாக இருந்தது. லாஸ்ட் டைம் வந்து ஃபஸ்ட்டு ஈது செலிப்ரேட் பண்ணோம் புது வீட்டில் அப்படிங்கிறதுனால. ஸோ எல்லாருக்கும் வந்து பிரியாணி பண்ணி கொடுத்தோம். இந்த தடவை வந்துட்டு பார்த்தீங்கன்னா மதர்-இன்-லாவும் சொல்லியிருந்தாங்க, நமக்கு வேலை அதிகமாக இருக்குமா, நம்ம வந்து வேறு ஏதாவது ஆப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலே வந்துட்டு நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னேன். மதர்-இன்-லா ஓகே நம்ம கொஞ்சம் ஸ்வீட்ஸும் எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்துட்டு அந்த மாதிரியே போயிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம். ஸோ வீட்டுக்கும் வந்தாச்சு. சிக்கன் கறியெல்லாம் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வந்துட்டு பேக் பண்ணிக்கிட்டேன். மதர்-இன்-லா வந்து சுழியம் வந்து வீட்டில் செஞ்சுருந்தாங்க. ஸோ அதையும் வச்சு சேர்த்து பேக் பண்ணிடலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ 2 பாக்ஸஸாக எடுத்துக்கலாம். ஒரு பாக்ஸில் வந்துட்டு பரோட்டா, அப்புறம் அந்த சுழியனெல்லாம் வச்சுட்டு, இன்னொரு பாக்ஸில் வந்துட்டு இட்லி, வடை அந்த மாதிரி பேக் பண்ணிக்கலாம். அப்புறம் கடல் பாசி இருக்குது, தேங்காய் சட்னியும் வந்துட்டு மதர்-இன்-லா பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்படியே சேர்த்து வச்சிடலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். அண்ட் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக பேக் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஒரே கவரில் எல்லாத்தையும் வச்சாச்சு. அண்ட் மதர்-இன்-லா வந்து லட்டு வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. நம்ம ஊர் சைடில் பேர் வைக்கிற ஃபங்க்ஷன், பரிசு ஃபங்க்ஷன் லட்டு கொடுப்பாங்க இல்லையா, அந்த லட்டு தான் வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் 2 லட்டு வச்சுட்டு, அப்புறம் மிக்சர் பேக்கெட்டும் ஒரு ஸ்நாக்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதையும் வச்சு மொத்தமாக எல்லாேருக்கும் ஒரே பேக்கை வந்து வச்சு கொடுத்தாச்சு. நான் எல்லாத்தையும் பேக் பண்ணி நானும் மதர்-இன்-லா போய் கொடுத்துட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் தான் ஒரு 10 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ தான் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு ½ hour ரெஸ்ட் எடுத்துருப்போம். திரும்ப ஓகே நம்ம ஃபோட்டோ எடுத்துடலாம், ஏன்னா காலேருந்து ஒரு ஃபோட்டோ கூட எடுக்கல. ஸோ அதுக்கப்புறம் ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்லிட்டு திரும்ப கிளம்பி ரெடியாகி ஃபோட்டோஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆக்சுவலாக அன்றைக்கி பிரியாணி பண்ணுற ஐடியா இல்லை. ஸோ இன்னொரு நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் மாற்றியாச்சு. அன்றைக்கி வந்து கீ ரைஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். அப்போ ஹஸ்பண்ட் வந்து இல்லை இதுவே ஃபுல்லாக இருக்குது, நிறைய லெஃப்ட் ஓவர்ஸ் இருக்குது, அதனால் பிரியாணியும் வேணாம், நம்ம இன்னொரு நாள் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டாங்க. ஸோ அன்றைக்கி ஃபுல்லாகவே எனக்கு ரெஸ்ட்டு தான். ஸோ இது வந்து பார்த்தா நெக்ஸ்ட் டே அம்மா வீட்டில் வந்து கெட் டுகெதர் வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கள் அப்புறம் என் கசின், சித்தி, மாமா, மாமின்னு சொல்லிட்டு எல்லோரும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லோரும் வந்துட்டு அங்கே போகணும். அன்றைக்கி லஞ்ச் வந்துட்டு பார்த்தோன்னாக்கா செம்ம சீ ஃபுட் ஸ்பெஷல். அதெல்லாமே நான் மினி விளாக் ஷார்ட்ஸாக வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ அதெல்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா சூப்பராக கசின்ஸ் எல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. ஈவினிங் ஒரு 5:30, 5:45 இருக்கும். கிளம்பி பெருநாக்கொலைக்கு போகலாம். ஸோ நம்ம வடகரையில் இருந்துட்டு இப்படி வெளியே பெருநாக்கொலைக்கு போகாமல், இந்த ஊர் பொண்ணாக இருந்தாலும் சரி, இந்த ஊருக்கு வாக்குப்பட்ட பொண்ணாக இருந்தாலும் சரி, அவங்கவுங்க ஊரில் அம்மா ஊர்லேயோ இல்லை மாமியார் ஊர்லேயோ இருந்தாலும் சரி,
பெருநாள் கண்டிப்பாக பெருநாளுக்கு வராமல் இருக்கவே மாட்டாங்க. ஸோ 3 நாளுக்கு வந்து கடை இருக்கும். அந்த கடையில் வாங்குகிறோமோ இல்லையோ கண்டிப்பாக அங்கே ஒரு அட்டண்டன்ஸை போய் போட்டுட்டு வந்துடணும், அந்த மாதிரி இருக்கும். அப்படியே நாங்களும் பெருநாக்குள்ளே போயிட்டு அட்டண்டன்ஸை போட்டாச்சு. ஸோ திங்ஸ்லாம் வாங்குறதுக்கு ஒன்றும் இல்லை, ஆஸ் யூஷுவல் பாத்திர கடை, அப்புறம் கிளிப்ஸ், ஆக்சசரிஸ் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. எதுவும் வாங்குற மாதிரி இல்லை. ஃபைசன் மட்டும் இந்த ரைடெல்லாம் போகணுன்னு ஆசைப்பட்டார். ஸோ அவன் ரைடெல்லாம் போனான். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஐஸ்கிரீம் மட்டும் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பணும். ஸோ இன்னும் நிறைய ஷாப்ஸ் எல்லாம் புதுசாக கொண்டு வரலாம். பட் ஃபுட் கோர்ட் நிறையா இருந்தது ஃபுட்டுக்கு. ஷவர்மா ஸ்பாட்டு, பர்கரு நிறைய வச்சுருந்தாங்க. அதுவுமே நல்லா இருந்தது. டெய்லி கூட போகலாம். இந்த வருஷம் பார்த்தோன்னாக்கா 4வது நாள் இன்றைக்குமே வந்துட்டு பெருநாக்குள்ள இருந்தது அம்மா சொல்லியிருந்தாங்க. ஸோ பட் ஆனால் நான் 1 டே தான் வந்து போயிருந்தேன். அண்ட் ஒரு 6:45 போல் இருக்கும், அங்கேருந்து வந்து கிளம்பிட்டோம். அண்ட் அவ்வளோதான், இந்த ஈத் விலாகும் இதோட முடியுது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக், ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ அடுத்து வந்துட்டுருக்கு.